ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுகமாக்கிறீங்களா? இந்த நேற்று இறந்த காலம் படித்தோம் என்ன? அப்போ அசைன்மெண்ட் எல்லாம் செஞ்சீங்களா? எப்படி எல்லாம் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சம் விளங்குதா? மிச்சம் விளங்க தேவையில்லை, கொஞ்சம் சரி விளங்குது. மாஷா, கொஞ்சம் விளங்கினா போதும். நாங்கள் இப்போ அது கொஞ்சம் சரி விளங்குது தானே, நாங்கள் நிகழ்காலத்துக்கு போவோம். அப்புறம் திருப்பி இன்னொரு தரக்காத கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு அது நல்லா விளங்கிடும். அப்போ எனக்கு முதல்ல என்னோட டார்கெட் ஃபுல்லாக சிலபஸை கவர் பண்ணிவிட்டு திருப்பவும் ஒரு தரக்கா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களோட ஒன்றுக்கு செய்யுது. அப்போ உங்களுக்கு நல்லாவே இது ரிவைஸ் ஆகும். ஒரு தரக்கா செஞ்சதை விட 2-3 தரக்கா ஒரே விஷயத்தை செஞ்சால் அது இன்ஷால்லா தலையில் நல்லா ஈக்கும். சரிதானே? அப்போ இன்றைக்கு நாங்கள் அடுத்த டாபிக்கு போவோம் இன்ஷால்லா. நிகழ்காலம் இன்ஷால்லா. அதுக்குள்ளே நீங்கள் பேலன்ஸையும் இன்ஷால்லா செய்ய ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்ஷால்லா அதை மரம் திருப்பி செய்யக்கூட லேஸ் ஆகும் இன்ஷால்லா. அப்புறம் நாங்கள் உங்களோட தாளெல்லாம் வச்சுக்கோங்க, நாங்கள் செக் பண்ணுவோம் ஆன்சர் சரியா இல்லையா, ஏன்பிலையா ஆகிச்சு. அப்போ இதை வீடியோ பார்க்குறவங்களும் இன்ஷால்லா நாங்கள் ஆன்சரை பார்க்கல, நீங்கள் முதல்ல தனியாக செய்யுங்க. தனியாக செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்கெங்கே பிழையாவிச்சு எது கஷ்டமேனு விளங்கும். அப்போ உங்களுக்கு அது தலையில் நல்லா நினைவு நிற்கும். பிழையாவி நீங்கள் படிக்க போக்கல அது தலையில் நல்லா நினைவு நிற்கும் இன்ஷால்லா. ஓகே அம்மா, ரைட். இன்றைக்கு நிகழ்காலம் பண்ண போகிறோம். நிகழ்காலமும் எதிர்காலமும் அரபில் நார்மலாக ஒன்று மாதிரி தான் நீக்கும். எதிர்காலத்துக்கு வேறு சார்ட் ஒன்று இல்லை, இதே சார்ட் தான். அது சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான், அது நாங்கள் போய் படிப்போம். ஆனால் இப்போ நிகழ்காலமே நினைவு வச்சுக்கொண்டா சரி தானம்மா. அதே மாதிரி தான் எங்களுக்கு என்னைக்குது ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும். இந்த கேட்குறத நான் படிக்கிறேன்னா அந்தி அந்துமா அந்துன்ன அன நஹ்னு. அதை பிரதி சொல் சாட் மனப்பாடமாக ஈக்கணும். அப்போ தான் இதை படிக்கணும். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் ஹுவ இறந்த காலத்துக்கு எப்படி படித்தோம்? ஹுவ நசரை நினைவுக்கு தான் ஹுவ நசரன்னு படித்தோம். நாங்கள் எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? அது ஹுவை எப்படி கண்டுபிடிச்சோம்? முடிகிற எழுத்தை வச்சு ஏன்னா நசரா ஃபத்தஹால முடிஞ்சு. அப்படி ஃபத்தஹால முடிஞ்சால் அது இறந்த காலம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். இறந்த காலம் அடுத்தது என்ன சொன்னோம்னாங்க, அது ஹுவன்னு சொன்னோம். சரிதானே? இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நிகழ்காலம். நிகழ்காலத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நிகழ்காலம் எப்படி முடியும் தெரியுமா? ராய் ஃபத்தா இல்லை, தம்மல முடியுது. எதில் முடியுது? ரூ என்று முடியுது. சரியா? ஆனால் என்ன சீனண்டா, நாங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, இறந்த காலம் படிக்கக்கொள்ள முதல் எழுத்தை பார்த்தோமா கடைசி எழுத்தை பார்த்தோம்? கடைசி எழுத்தை மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் நிகழ்காலம் படிக்க போகல நாங்கள் கடைசி எழுத்தையும் பார்க்கணும், முதல் எழுத்தையும் பார்க்கணும், 2 எழுத்து பார்க்கணும். இறந்த காலம் படிக்க போகல நாங்கள் பார்க்கணும் எத்தனை எழுத்து? கடைசி எழுத்து மட்டும். ஆனால் நிகழ்காலம் படிக்க போகல நாங்கள் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் பார்க்கணும். அது விளங்கிச்சா? ரைட். ஹுவ எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, முதல் எழுத்து என்னன்னு சொல்லுங்க பார்க்க முடியும். விளங்கு தானே? முதல் எழுத்து என்ன? யா. கடைசி எழுத்து என்ன? கடைசி எழுத்து இல்லை, கடைசிக்கு வர ஹர்ஃப் என்ன? ரூ. ராக்குள்ள ரூ ரூ. அப்போ யால ஸ்டார்ட் ஆகி ஊல முடிஞ்ச, நான் ஊ என்று சொல்கிறேன், ரா என்று சொல்லாமல் ஊ என்று சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு வேறு எழுத்து வரையலும். இப்போ என் சுரு என்று சொன்னதுக்கு அடுத்தரக்கா உதாரணத்துக்கு யூ அல்லமு அப்படி வரையலும். அப்போ இது யா எழுத்துல ஸ்டார்ட் ஆகி ஊல முடிஞ்சேன்டா அது யாரு? ஊவ. இவ்வளோ தான் நினைவு வச்சுக்கணும். யால ஸ்டார்ட் ஆகி ஊல முடிஞ்சேன்டா ரூ என்று சொல்கிறத விட ஊ என்று சொன்னால் நல்லா. யால ஸ்டார்ட் ஆகி ஊல முடிஞ்சேன்னு சொன்னால் அது ஹுவ. அப்போ ஒரு ஃபிகில் யால ஸ்டார்ட் ஆகி ஊல முடிஞ்சேன்டா அது ஹுவ. அப்போ குர்ஆனில் யால ஸ்டார்ட் ஆகுறத நீங்கள் கண்டிங்கண்டா எல்லாமே இல்லை, மிச்சம் தூரத்துக்கு ஒரு 80 வீதம் இல்லாட்டி 90 வீதம் யால ஸ்டார்ட் ஆகி ஊல முடிஞ்சேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அது ஹுவையாக தான் ஈக்கும். அதுக்குள்ளே ஈக்கிற செய்கிறவர் ஹுவையாக தான் ஈக்கும். சரிதானே? ரைட், ஓகே. இது விளங்கிச்சாம்மா? இதில் என்ன சரி டவுட் ஈக்குதா? இல்லை. நல்லா நினச்சிக்கோங்க, இந்த யா செல்நேத்துக்கு யாவா ஈக்கே மேலும் கொஞ்சம் யூவா ஈக்கே மேலும், அதை நினைவு வச்சுக்கோங்க. சில இப்போ என் சுரு என்று சொல்ல போகல யா என்று தான் வருது.
ஆனால் சில வார்த்தைகளுக்கு இப்போ உதாரணம் யுவல்லமு யுவல் அப்படி யுவல்லமு வரப்போக்கல அது வரப்போக்கல வந்து யூஎண்டு வரும். யுவல்லமோ யுவல்லிமோ அது நாங்கள் பார்ப்போம். அது ஸ்டார்ட் வந்து யூஎண்டு வரும் சிலது மட்டும். அது வந்து நாங்கள் முடிவு பண்ணது இல்லை, அது அரபிகளே முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு யா வரணும், இதுக்கு யூ வரணும்னு அவங்க முடிவு பண்ணியாச்சு. அது எங்கட கையில் இல்லை. நீங்கள் இது ரெண்டில் எது வந்தாலும் அது ஹூஎண்டு நினைச்சுக்கொண்டா சரி. அப்போ என்னென்ன வரும்? யா வரும், இல்லாட்டி யூ வரும் ஸ்டார்ட்டுக்கு. ஆனால் எழுத்து என்னது? யா தான். அதுக்கு என்ன ஹருஃப் வாரது என்று யாவா யூவான்றது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? ஃபர்ஸ்ட் எழுத்து யாவாயிக்கணும், கடைசி எழுத்து ஊவாயிக்கணும், லம்மாவாயிக்கணும், இல்லாட்டி பேசாயிக்கணும். சரிதானேம்மா? ரேபேஷு ரூ. ஓ, ஆனால் இது ராவாவே ஈக்க தேவையில்லை, இன்னொரு எழுத்து வரையலும். இப்போ நாங்கள் வேற ஃபிகர் படிக்க போகல, வேற எழுத்து வந்து வரையலும். இப்போ உதாரணத்துக்கு எல் ரிபு, லரபா எல் ரிபு. எல் ரிபு என்ற புகழை எப்படி முடியுது? கடைசி எழுத்து பூ. அப்போ பா தானே ஈக்குது. எல் ரிபுக்குள்ளேக்கு மீக்கிறது ஹுவ. ஏன் யால ஸ்டார்ட் ஆகிச்சு, பூல முடிஞ்சு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இது பூல தானே முடிஞ்சு, ரூல முடியல. அது முக்கியம் இல்லை. பூல முடிஞ்சா ரூல முடிஞ்சான்னு முக்கியம் இல்லை. சத்தம் ஊ சத்தமாக ஈக்கணும், ஊ சத்தத்தில் முடியணும். ஸ்டார்ட்ல யா எழுத்து ஈக்கணும், கடைசியில் ஊ சத்தத்தில் முடியணும். இது விளங்கிச்சா? அப்படி நீங்கள் இன்ச்சேன்னு சொன்னால் ஐயாறு ஹுவ. அப்போ அது அர்த்தத்தை எப்படி வரும்? இப்போ நசர என்றது நாங்கள் தெரியும், நசர என்றதுக்குள்ளே யார் ஈக்கிற? உதவி என்ற அர்த்தம் ஈக்குது. அப்போ உதவி செஞ்ச யாரு? ஹுவ. அப்போ என் சுரு என்றா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்க? என் சுரு என்றா என்ன அர்த்தம்? அர்த்தத்தை பார்க்க வேணும், நீங்கள் பார்க்காம சொல்லுங்க என்ன அர்த்தம் என்று. நசரேண்டா என்ன? நசரேண்டா என்ன அர்த்தம்? நசரேண்டால் இறந்த காலம். இறந்த காலம் அர்த்தம் என்ன? உதவி செய்தான். நீங்க முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. அதுக்குள்ள செயலை செஞ்சவர் இருக்கிறார். அவன் உதவி செய்தான். அவன் உதவி செய்தான். அப்ப நசரேண்டா அவன் உதவி செய்தான். என் சுருவேண்டா அவன் உதவி செய்கிறான். மாஷா அல்லாஹ், அவன் உதவி செய்கிறான். அவ்வளவுதான், அவன் உதவி செய்கிறான். நசரேண்டா அவன் உதவி செய்தான் இறந்த காலம். என் சுருவேண்டா அவன் உதவி செய்கிறான். இது விளங்கிச்சா? இது கஷ்டமா? இல்லை, லேசி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நீங்கள் உமா பெரிய விஷயம் லேசின்னு சொன்னீங்க. ஓகே சரி. ரெண்டாவது ஹுவையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹுமாக்கு போம். ஹுமாலையும் எழுத்து மாறுது இல்லை, யா தான். எங்கே மாறுது? பின்னுக்கு தான் மாறுது. அது என் சுருவென்று தான் நெய்ஞ்சி. இது என் சுராணி. என் சுராணி. ஆனி, ஆனி சவுண்ட், ஆனி சவுண்ட். நினைக்கிட்டா ரெண்டுக்கு ஆனி என்று நாங்கள் இஸ்லாமில் முஸ்லீம் சாட்டில் படித்தோம். முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி. அது மாதிரி என் சுராணி. சரிதானே? அப்போ என் சுராணி என்று கண்டிங்கல்ல, யாழை ஸ்டார்ட் ஆகி ஆனியில் முடிஞ்செண்டா. இப்போ லரபா எல்ரிபு, எல்ரிபு, ஹுமா எல்ரிபானி, பானி. அது வந்து ராவா பாவான்னு முக்கியம் இல்லை, ஆனி சவுண்ட் தான் முக்கியம். தொடங்கணும், ஆனில முடியும், ஆனி சவுண்ட்ல முடியணும், ஆனி சவுண்ட்ல முடியணும். ரெண்டு பேர் உதவி செய்கிறாங்க. ரெண்டு பேருண்டா யாரு? இது ஹுமா. இப்ப இது ஹுவேண்டா அவர் தானே. ஹுமாண்டா அவர்கள் ரெண்டு பேர். அவர்கள் ரெண்டு பேர் உதவி செய்கிறாங்க, செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நிகழ்காலம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது எப்படி படிக்கிறேன்? யாழை ஸ்டார்ட் ஆகி ஆனில முடியும். சரி, இதை நான் மொல்ல படிச்சு தரேன். ஏண்டா வந்து இப்போ தான் நசரில் இது தலைவரத்தத்தில் வெளியே வந்தீங்க. இப்போ இன்னொரு தலைவரத்தை மட்டும் போடுறேன். அது சொல்லி நான் மொல்ல படித்தார அவசரம் இல்லை. சரியா? ஏண்டா இதோட இது கஷ்டமான எல்லாமே முடிஞ்சு. கஷ்டம் இல்லை, ஆனால் இதோட இதை மெயின் பாடம் பண்ணுறது அப்படியே முடிஞ்சிட்டு. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது பாடம் பண்ண. சரிதானே? மூணாவது, அதே யாழை ஸ்டார்ட் ஆகி ஊனேல முடிஞ்சா என் சுரூன, அப்படி முடிஞ்சா முஸ்லிமூன. மாஷா அல்லாஹ். நீங்கள் நம்புறேன்னா நம்புங்க. அதை முஸ்லீம் சாட்டோட இதை மெச்சாவுறேன்னு எனக்கு விளங்குறதுக்கு 1 வருஷம் போச்சு. அதுப்புறத்தான் பார்த்தேன், இந்த மிச்ச காலமாக படிச்சு அதுப்புறத்தான் பார்த்தேன் இந்த முஸ்லீம் சாட்டோடே மெச்சாவுதேனாண்டு. இப்போ நீங்கள் அந்த ஒரு ஆளுக்கே கண்டுபிடிச்சிட்டீங்க. மாஷா அல்லாண்டு. அப்போ யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊழ முடிஞ்சா ஐயாறு
அவர் ஹும். ஹும் அவர் வந்து ஹும் யன்சுரூன அவர்கள் அவர்கள் உதவி செய்கிறார்கள். இல்லாட்டி உதவி செய்கிறார்கள். அப்படி எப்படி சரி நிகழ்காலத்தில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. விளங்கிச்சா? இதை 3 படிப்போமா? ஒரு 10 தடவை சொல்லுவோமா? ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன 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 ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. இப்போ நான் 5 தடவை சொல்லிட்டேன், நீங்கள் 5 தடவை சொல்லுங்க. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. சரியா? 4 தடவை தான் சொன்னீங்க, பிரச்சனை இல்லை. யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. ரைட், ஓகே. ஏன்னா அது மொல்லத்தை சொல்லித்தரேன்டா இது லேசிமாய் விளங்கினதுக்கு போக போக கொஞ்சம் சரியாக படிக்காட்டி சரியாக படிச்சுட்டுங்கன்னா நினைவு நிற்கும். சரியாக படிக்கலாடி குழம்பு. சரியா? ஏன்டா இப்போ தான் உவ நசரு உமா நசரா உம் நசரு முடிஞ்சிங்க. அதுக்குள்ளே ஓ என்சுரு உமா என்சுரானி உம் என்சுருன்னு போகிறீங்க. ஸோ அதை சுற்றி நல்லா படிச்சுக்கோங்க. 2 சாட்டையும் ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு சாட் ஓ நசர சாட்டின்ச்சு, அதுக்கு அங்கிட்டு ஓ என்சுரு சாட்டையும் ஒட்டிக்கோங்க. சரியா? இப்போ வாங்க ஹிய ஏண்டா யாரு? அவள். ஹிய ஏண்டா யாரு? அவள். அவள் என்ன ஆவிச்சு? அவள் வந்து யாவ ஆனமெண்டுட்டு. அவள் பெண் தானே. அவசரத்தி ஓகே ஹுவ என்சுரு. ஆனால் நான் அவள் ஆகக்கோல, நான் வந்து எனக்கு யாக்கு பதிலாக தாவத்தாங்க. பொம்பளை நான் சொன்ன தாக்கு கொஞ்சம் இஷ்டமேண்டு, எனக்கு தாவத்தாங்க. முடிகிறது நீங்கள் அதை மாதிரி வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு தாவணும், நான் பொம்பளை சரியென்று அது தாவை எடுத்துக்கொண்டுச்சு. அப்போ நான் பெண், எனக்கு தாவத்தாங்க. ஹிய தன்சுரு. ஹிய தன்சுரு. 2 பெண்கள் இல்ல ஹுமா. ஹிய இல்லையம்மா, ஹுமா தன்சுரானி. அதே மாதிரி தான் யன்சுரானி தன்சுரானி. ஆனா நான் சொன்னேன் எப்பயுமே நிறைய பெண்கள் சேர்ந்தா அவங்களுக்கு இஷ்டமானதான் செய்வாங்க. அவங்க அடுத்த பெண்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அடுத்த ஆண்களை ஃபாலோ பண்ண அவங்களுக்கு இஷ்டமானதான் செய்வாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? தாவான வேண்டிட்டாங்க. அவங்க என் சுர்ன. சரியா? அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சரிதானே? அப்போ என் சுரு இங்கே வரப்போகல யா திருப்ப வாஞ்சி என் சுர்ன. சரிதானே? அப்போ ஹிய தன்சுரேண்டா என்ன அர்த்தம்? அர்த்தத்தை சொல்லுங்களேன். அவள் உதவி செய்கிறாள். மாஷா அல்லா. ஹுமா தன்சுரானி. அவள்கள் எத்தனை பேருன்னு சொல்லணும்? அவள்கள் 2 பேர் உதவி செய்கிறார்கள். மாஷா அல்லா. ஹுன்ன யன்சுர்ன. யன்சுர்ன என்ன அர்த்தம்? அப்போ யன்சுர்ன என்றால் அவள்கள் 2 பேரு கூட. ஓ அவள்கள், அது சொல்ல தேவையில்லை. அவள்கள் என்றால் எப்படியுமே நிறைய பேர் ஈன 2ன்னு சொல்லணுமே, எங்களுக்கு சொன்னாதான் தெரியும். அவள்கள் என்றா ஈன அவள்கள் என்றால் நிறைய பேர் சொல்ல தேவையில்லை. அதான் நீங்கள் சொல்லக்கூட இது அவள்கள் உதவி செய்கிறார்கள். ரைட், ஓகே. இதே ஒரு 5 தடவை சொல்லுவோமா? ஓகே. ஹுவ தன்சுரு ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. என்ன வச்சுக்கோங்க, தா அதுக்கப்புறம் யாக்கு மாறணும். சரிதானே? ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. இப்போ நான் 5 தடவை சொல்லிட்டேன், நீங்க 5 தடவை சொல்லுங்க. ஹியல இருந்து ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி
ஹுன்ன யன்சுர்ன மாஷா அல்லா. அது கொஞ்சம் குழம்பும் என்ன தாத்தா என்று வர யாவ மாறுது. ஹுவ தன்சுரு ஹுவ இல்லை, ஹிய 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 தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. மாஷா அல்லா. நம்ம 3 தடவை சொல்லுங்க. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. மாஷா அல்லா. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. கடைசி தரகா இன்னொரு தரகா. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. ரைட், ஓகே. வீடியோ பார்க்குறாக்களும் இப்போ நாங்கள் 10 தரக்கா சொன்னதுக்கு உங்களுக்கு பாடம் மீக்க எத்தனை தரக்கா சொல்லணும்? 100 தரக்கா சொன்னால் தான் உங்களுக்கு பாடம் மீக்கணுமேண்டா 100 தரக்காவும் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. இது நீங்கள் குர்ஆனை படிக்கத்தான் படிக்கிறீங்க. உங்களுக்கு படிக்கிற எத்தனை தரக்கா சொல்லுறீங்களோ அத்தனை தரக்கா நன்மை தான். மாஷா அல்லாண்டு. ரைட், இப்போ 6ஐயும் சொல்லணும்மா. இப்போ நான் ஒரு தரக்கா சொல்லி காட்டுறேன், ஒரு 3 தரக்கா நான் சொல்கிறேன், சரியா? ஒன்றுக்கு சொல்லுவோம். ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன. அதை 3 ஒன்றுக்கு என்ன வச்சுக்கோங்க. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன. அது ஒரு லைன். அதுக்கப்புறம் ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. இது ஒரு லைன். இது ஒன்றுக்கு நின்று வச்சுக்கோங்க. இன்னொரு தரக்க நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் தனியாக 3 தரக்க சொல்லணும், சரியா? ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன. சொல்லுங்க பார்க்க. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. மாஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்க 3 தரக்கா ஃபுல்லாக 6. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த எங்களோட உண்மை எக்ஸ்பர்ட்னு நினைக்க வேணும். மிச்ச காலமாக படித்தாங்க, சரியா? 100 தரக்க மேலே சொல்லிப்பீங்க. இப்போ படிச்சிக்கலாம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இல்லாடி அவங்க பார்ப்பாங்க, இந்த நேரம் நான் சொல்கிறேன் இவ்வளோ சுருக்க படிச்சுட்டாங்க, அவங்க கொஞ்சம் இதுக்கு முன் சாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வராட்டி 100 தரக்க சரி சொல்லுங்கள், சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்னொரு 2 தரக்க சொல்லுங்கம்மா. அவ்வளோ கஷ்டம் இல்லைண்ணா. அல்லாஹ் சுப்ஹானஹு தான் லேசாக்குறான். மாஷா அல்லாஹ். ஆனால் உண்மையை சொல்லுவேன், எனக்கு சரியான நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எனக்கு வரவே இல்லை. எனக்கு குழம்பிட்டு இதை தாவாரது யாவாரது எல்லாம் குழம்பிட்டு. சரிம்மா. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. மாஷா அல்லாஹ். இன்னொரு தரக்கா வீட்டுக்கு போயிட்டு 2 ரக்கா சலாத்துல் ஷுக்குர் தொலைந்து ஷுக்குர் செய்யுங்க. அல்லா இவ்வளோ டக்குன்னு எனக்கு தலைக்கு போட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வருஷ காலக்க படிக்கிறாங்க இதுவில் ஒவ்வொருத்தர். ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. ரைட், ஓகே. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் யார் வாரே? அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன. ஓகே. அந்த தன்சுரு அந்த தன்சுரு. ரைட் தானே? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க, இங்கே ஹியக்கு என்ன வந்திக்குது? இல்லை, ஹியம்மா. ஹிய தன்சுரு. அந்தக்கு என்ன வந்திக்குது? அந்த தன்சுரு. ரெண்டும் ஒரே மாதிரி கண்ணிகளா? அப்போ ஹிய தன்சுருண்டா என்ன அர்த்தம்? தன்சுருண்டா என்ன அர்த்தம்? ஹையக்கு வந்து ஹிய தன்சுருண்டா? ஹிய தன்சுருண்டா அவள் உதவி செய்கிறாள். அப்போ அந்த தன்சுருண்டா? நீ உதவி செய்கிறாள். நீ உதவி செய்கிறாய். நீ உதவி செய்கிறாய், சரிதானே? இப்போ குர்ஆன்ல தன்சுரு என்று வந்தா உதாரணத்துக்கு இப்போ ஹுயவா ஹுவன் அந்த அதில் காட்டாதே, அதில் தன்சுரு என்று தான் காட்டும். அது ஹியவா இல்லை அந்த எப்படி கண்டுபிடிக்கிறேன்? தன்சுரு தான். ரெண்டும் தன்சுரு தான். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? தெரியுது. அதை அதை விடத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அது ஆயத்தில் அர்த்தத்தை பார்த்தா விளங்கும். இது நீ உதவி செய்தியா இல்லாட்டி அவள் உதவி செய்தான்னு அதை பார்த்தா விளங்கும். விளைத்தானும்மா. ரைட், ஓகே. ஐ சுட்டி ஒரு நாளும் குர்ஆன்ல இது குழம்பாது, சரியா?
இப்போ இங்கே ரெண்டு ஒரே மாதிரி எங்களுக்கு குழம்பினத்துக்கு குர்ஆனில் அது சரியான தெளிவு. அது நான் குர்ஆனை பார்க்க அதுதான் இப்போவே நான் உங்களுக்கு ஏன் குர்ஆன்னு சொல்கிறேன்டா அப்படியா இப்படி வந்தேன்டா அப்புறம் இப்படியா நாங்கள் யோசிச்ச அர்த்தத்தை எடுக்கணும். நீங்கள் யோசிச்சு தான் அர்த்தத்தை எடுக்கணும். சரிதானேம்மா? இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது. ஷேப்பில் தமிழ் அர்த்தத்தை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். அது வந்து ஹியவா அந்த என்ன தமிழ்லேக்குமே நீ உதவி செய்தியா இல்லாட்டி அவள் உதவி செய்தாண்டு ரைட்டாம்மா, அது பிரச்சனை இல்லை. அவங்க எப்படி எடுத்தாங்க இப்போ மொழி பேப்பர் தமிழ் எங்களுக்கு அர்த்தம் ஈக்கிற சுட்டின்னு சரி, அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் எப்படி எடுத்தார், அவர் வந்து அதை வெடத்தை பார்த்து எடுத்தார். சரிதானேம்மா? ரைட், ஓகே. அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி பாருங்க, இதே மாதிரி தான் இதுவும் ஹுமா மாதிரி தான் இது ஒன்று மாதிரி தான் வருது. நசரில் ஒன்று மாதிரி வராது. ஏண்டா ஹுவ நசரு உமா நசரா நசரு ஹிய நசரத் உமா நசரத்தா உன்ன நசர்னா அந்த நசர்த்த ஹிய நசரத் அந்த நசர்த்த ஐ டிஃப்ரெண்ட்டாக தான் வரும், சின்ன டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் இதில் எக்ஸாக்டாக சேமாக வருது. அந்துமா தன்சுரான். ஆனால் உண்டு உங்களுக்கு பாடமாக லேசி என்ன ஒரே மாதிரி தான் நீங்குது. அந்தும் தன்சுரு கஷ்டமா குழம்புரை தான் கொஞ்சம் குழம்புரை தான் அதுதான் நான் கொஞ்சம் குழம்பு வேண்டிய. அந்தும் தன்சுருன இதை பாடமாக்குள்ள குழம்பினா நினைவச்சுக்கோங்க, அது நோமல், அது உங்களோட பிரச்சனை இல்லை, இது சாட்ட பிரச்சனை ஒண்டி இது. சரிதானே? அந்தும் தன்சுருன பாருங்க, ஹும் யன்சுருன அந்தும் தன்சுருன. அந்தும் வரக்குள்ள தா எல்லாமே தா. இப்போ நான் இது நினைவச்சுக்கொண்டா லேசி அவங்களுக்கு இப்படி தான் நான் நினைச்சுக்கொண்டேன். முதல்ல யா வை யா யா அதுக்கு போகிறோம் தா தா அதுக்கப்புறம் யா அதுக்கு போகிற எல்லாமே தா தான். இது ரெண்டு தான் கொஞ்சம் குழம்பும் வேண்டா. இது ஸ்டார்ட்டுக்கு யா 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 வந்து அப்புறம் தாத்தா வந்து முறை யாக்கு போகிறாரு, அதுக்கு போகிற எல்லாமே வந்து எல்லாமே தாத்தான். ஆனால் அன்சுரு நவுன் அன்சுரு தவிர அடுத்து எல்லாமே தாத்தா. இது ஆறும் தாத்தான். சரியா? அப்போ இதை படிப்போமா? அந்துமா அந்தும். இதை ஒரு தரக்கா நான் இப்போ டைம் போகிற சொட்டி 3 தரக்க சொல்கிறேன், நீங்கள் 3 தரக்க சொல்லுங்கள். அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுருன. அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுருன. அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுருன. சொல்லுங்க பாங்க 3 தரக்கா. அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுருன. மாஷா அல்லாஹ். அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுருன. நான் எல்லாட்டும் இந்த நாளும் பாடம் கொடுக்குறேன் 2 ரக்காத் தொழுந்துட்டு. அப்படியா? மாஷா அல்லாஹ். ஐத்தா உங்களுக்கு பாடம் வீக்குது. மாஷா சுஜூதில் எல்லாட்டும் சொல்கிறேன். மாஷா அல்லாஹ். ஐத்தா எனக்கு முந்தி உங்களுக்கு எப்படி பாடம் ஆச்சுன்னு பார்த்தா அவ்வளோ சுருக்கா. ஓகே மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஓகே. அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுருன. இன்றைக்கு நீங்கள் இது சுஜூதில் பாடம் கொடுக்குறீங்க. மாஷா அல்லாஹ்ண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கு சுருக்கா தக்பீரில் குர்ஆனை ஓதுவீங்க விளங்கி கொண்டு இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு அதை செஞ்ச சாக்ரிஃபைஸ், அதை படித்த டைம் எல்லாமே உங்களுக்கு அதோட இன்பம் விளங்க போகலை. படித்த டைம் எல்லாமே மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷமாயிக்கும். இன்றைக்கு மனுஷர் என்னென்னத்துக்கோ டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும் என்று கொண்டு மனுஷர் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதில் இதை கொஞ்சத்துக்கு இதுக்கு டைம் கொடுத்தேன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ்ண்டு குர்ஆனை விளங்கிலும் துணியாலே மாஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியம். தொலைக்கோல அல்லாஹ் சுப்ஹான தக்பீரை கெட்டி குர்ஆன் விளங்கி ஓதுறதை விட எனக்கு தெரிஞ்ச அளவத்தில் உலகத்தில் வேறு எந்த இன்பமும் இல்லை. அந்த அளவு வேறு இன்பமே இல்லை. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஏண்ட கண் குளிர்ச்சி எங்கே இருக்குது? தொழுவேலிக்குது. தொழுவேலிக்குதுண்டா என்னண்டாவும்மா? அவங்க தக்பீரை கெட்டி எண்ணத்தில் ஃபாத்தியாக்கு அப்புறம் என்ன ஓதுவாங்க? ஹதீஸ்ல கருத்தர் வந்திக்குது பக்கராலேருந்து ஸ்டார்ட் ஆகுவாங்க. நாங்கள் குல் அல்லாஹ் அதை ஓதிட்டு முடிக்கிறோம். அவங்க பக்கரால ஸ்டார்ட் ஆக்கி ஆலை இம்ரான் பேய்த்து சரியா நிசா பேய்த்து இந்த 3 பக்கரா 2வது பக்கரா அப்புறம் ஆலை இம்ரான் அப்புறம் நிசா அப்படி ஓதிக்கொண்டு போவாங்களாம். சரியா? மாஷா அல்லாஹ்ண்டு உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாம் முழு குர்ஆனே ஓதிக்கொண்டு. ஏன் அது வந்து கஷ்டமாக செய்கிறாங்க, இல்லை இன்பமாக செய்கிறாங்க. ஏன் இன்பம் என்றா அது அர்த்தம் அவங்களுக்கு விளங்கிச்சு. அதை சுற்றி சரியான இன்பமாக ஆகிடுச்சு. மெட்லேயும் ஒரு இன்பம் உண்டீகி. நான் இல்லைன்னு சொல்ல. நேற்று எங்களோட உஸ்தாத் ஒரு காரியம் ஒன்று கொண்டாந்து ஒரு சூறா ஓதினே நான் அவளுக்கு காட்டுறேன். கேட்கக்கொள்ளே இன்பம் மாற இன்பம். அது மெட்லேயும் ஒரு இன்பம் உண்டீகி.
ஆனால் மெட்ல இன்பத்தோட அர்த்தமும் விளங்கிச்சுன்னு சொன்னால் அதுட இன்பம் மீக்குது அதுதான் ஒரிஜினல் இன்பம். ஏன்னா மெட்ல இன்பம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, ஆனால் என்ன சொல்கிறேன்னு தெரியாவே. இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும். அதுவும் இன்பம் மாற இன்பம். மாஷா அல்லாஹ். அதை இன்பத்தை அடைவீங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுருன. அதுக்கப்புறம் அந்தி மட்டும் மாறுது. அந்தி தன்சுரீன. நீங்கள் சொன்னீங்க தானே மாறுறது உங்களுக்கு இஷ்டமேண்டு, அது சொல்லி மாறுது. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. சரிதானே? சொல்லுவோமா? அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. சொல்லுங்க பார்க்க 3 தடவை. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரு அந்துன்ன தன்சுர்ன. அது பாட கொஞ்சம் அதை பாடு 3 தடவை சொல்லுங்க, 5 தடவை சொல்லுங்க. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. 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 இப்போ 6 சொல்லுங்க பார்க்க. அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. தன்சுரீன இல்ல முதல்ல அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்துன் தன்சுரூன. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இன்னொரு தடவை சொல்லுங்க, அப்புறம் முழு சாட்டையும் சொல்லுவோம். அந்தி அந்த தன்சுரூன அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. மாஷா அல்லாஹ். இப்போ ஃபுல் சாட்டையும் சொல்லுங்க பார்க்க. ஹுவ நஸ்ர இல்லை, ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. ஹிய தன்சுரு உமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. மாஷா அல்லாஹ். ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன தன்சுர்ன. கண்ணிங்களா நான் இதான் ரசோ கொலமும் அதை யாவ மாத்திடும். அது தன்சுர்னு தான் வரும், அது யன்சுர்னு ஆகிடுங்க. ஓகே. ஹுன்ன யன்சுர்ன. அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அன நகுனு லேசி உம்மா. அன அன்சுரு அன்சுரு நகுனு அன்சுரு. அன்னைக்கு ஆலிஸ் தானே வருது அன்சுரு. நூனுக்கு நகுனுக்கு நூன் தானே வருது நன்சுரு. அது லேசி. இப்போ முழு சாட்டையும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்க. மாஷா அல்லாஹ். ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. மாஷா அல்லாஹ். அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. இல்ல அந்த அந்துமா அந்தும் தன்சுரூன. மாஷா அல்லாஹ். அந்தும் தன்சுரூன. அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன யன்சுர்ன. கடிகள மர ஏக்கு போயிட்டு தன்சுர்ன. அன அன்சுரு நகுனு நான்சுரு. ஓகே. இப்போ ஒரு பிள்ளையும் இல்லாமல் ட்ரை பண்ணுங்க பாங்க. இன்னொரு தடவை இன்ஷாஅல்லாஹ். ஒரு பிள்ளையும் கூடாது. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. மாஷா அல்லாஹ். அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி
அன்தும் தன்சுரூன ம் அன்தி தன்சுரீன அன்துமா தன்சுராணி அன்துன்ன என்சுர்ன பிரியாணி தன்சுர்ன தான் சூடுங்க ஓகே ஆ, ஆனால் அண்ண அன்சுரு நகனு அன்சுரு சரி ஓகே அகெயின் இன்னொரு சான்ஸ் நோ பிள்ளை இன்ஷா அல்லா ஓகே ட்ரை பண்ணி பாருங்க ஹுவ என்சுரு கண்ணூர் படாமிக்கு தான் அல்ல சூப்பர் ஒன்று ரெண்டு பிள்ளை ஆக்குறான் போல உங்களுக்கு ஹுவ என்சுரு ம் உமா என்சுராணி ஹும் என்சுரூன ம் ஹிய தன்சுரு ஹுமா தன்சுராணி ஹுன்ன என்சுர்ன மாஷா அல்லா அந்த தன்சுரு அன்துமா தன்சுராணி அன்தும் தன்சுரூன ம் அன்தி தன்சுரீன அன்துமா தன்சுராணி ஹுன்ன தன்சுர்ன ಅಂತುನ್ನ அந்துன்ன ಹುನ್ನ ಇಲ್ಲ ಹುನ್ನ ಹೊಸಗೇಂಚಿ ಅಂತುನ್ನ ತನ್ಸುನ್ துன்ன தன்சுர்ன அன அன்சுரு நகனு அன்சுரு மாஷால்லா மாஷால்லா உங்களுக்கு இதை அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா வந்து அந்துன்னைக்கு பதிலாக உன்னை வந்துச்சு அவ்வளோதான் ஸோ ஆனால் உங்களுக்கு மாஷால்லா பாடம் சரியா இன்ஷா அல்லா ஆனால் பாடம் என்று விட்டுட வேணும் பாடமா இதை விட்டுடே வேணும் ஓனசரே மறந்துடே வேணும் புவனசர் ஓனசர் என்ன இதுக்கு படிச்சு கொண்டு போகலாம் இப்போ ஓனசர் என்று ஒரு சாட்டிச்சா அதை மறக்கையும் வேணும் இதை மறக்கையும் வேணும் இதை ரெண்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி பாடமாக்கணும் சரியா ஹுவ என்சுரு ஹுமா என்சுராணி ஹும் என்சுரு என்சுரூன உன்னை இல்லைம்மா ஹுவ ஹுமா ஹும் ஹுவ என்சுரு ஹுமா என்சுராணி ஹும் என்சுரூன ஆ ஹிய தன்சுரு ஹுமா தன்சுராணி ஹுன்ன என்சுர்ன ஆ அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுரூன ஆ அன்டி தன்சுரீன அந்துமா தன்சுராணி அந்துன்ன என்சுர்ன இல்லை தன்சுர்ன தான் சொன்ன அந்துன்ன தன்சுர்ன அன அன்சுரு நகனு அன்சுரு ஆனால் நான் ஒன்றும் குழம்பாது அது லேசி குழம்புரே வந்து இது அந்துன்ன தான் அந்துன்ன தன் சொன்ன அது குழம்புறல்ல அவங்களுக்கு ஆனால் விலங்குத்தானே மாஷால்லாண்டு ஓகே கொஸ்டின் கொஞ்சம் செய்வோமா இதில் மாஷால்லா நீங்கள் அல்லாஹ்க்கு நிறைய ஷுக்குர் செய்யணுமா இது அல்ஹம்துலில்லாஹ் உண்மையை சொல்ல போனால் நான் பாய்ந்து கொண்டிருந்தேன் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க ஏழுமேண்டா தான் நான் ஸ்டார்ட் கொஞ்சம் முள்ள சொல்லி தந்தேன் மாஷால்லாண்டு நீங்கள் பிடிச்சிக்கொண்டீங்க ஓகே இதில் நான் என்ன இதே தான் தந்திக்கிறாங்க இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க ஆனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு இப்போ நீங்கள் ஆல்ரெடி பாடம் ஆகிட்டீங்க தானே அது சொல்லி பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன் நான் சொன்னேன் இப்போ என் சுரு வந்து யா தானே வந்திக்குது செல் நேத்தைக்கு யூ வரும் இது பாருங்கள் யுவால் லிமு நான் முதல்ல யுவால் லமு என்று சொன்னேன் யுவால் லமு வார்த்தை வந்திக்குது யுவால் லிமு தான் சரியான வார்த்தை யுவால் லிமு ஹுவ யுவால் லிமு ஹுவ யுவால் லிமு ஹுமா யுவால் லிமானி ஹும் யுவால் லிமுன சரிதானே இதை நீங்கள் பார்க்க போவானே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்குது ஆனால் நீங்கள் ஆல்ரெடி பாடமாக்கின்னு சொல்லிட்டு இது தேவையில்லை உங்களுக்கு சரிதானே ஆனால் ஒன்று மட்டும் நினைவச்சுக்கோங்க என் சுரு என்று வர மாதிரி செல் நேத்துக்கு யூ என்று வரும் நான் முதல்ல அதை யூ அல்லிமுமாய் வரும் ரைட் ஓகே அப்போ ஒரு நிகழ்காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன் இது முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் சாட் ஒண்டோ ஸ்டார்ட் ஆகிக்கும் இதில் யால அப்படி இல்லாட்டி தால அப்படி இல்லாட்டி அன்சுரு அலிஃப்ல அப்படி இல்லாட்டி நூர்ல அன்சுரு யா சரிதானே விளங்குச்சா நிகழ்காலம் எல்லாமே வந்து இதை நாலு ஒன்றில் ஸ்டார்ட் ஆகினா தான் அது நிகழ்காலம் ஒன்று நூனில் வரணும் அலிஃப்ல வரணும் தால வரணும் யா ஓ நான் வந்து இதை நினைவு வச்சுக்கொண்டே வந்து ஆன்டி என்று ஆன்டி அலிஃப்ல வரும் இல்லை நூனில் வரும் இல்லாட்டி தால வரும் இல்லாட்டி யால வரும் ஆன்டியை நினைவு வச்சுக்கொண்டா உங்களுக்கு லேசி நூன் அலிஃப் தாயா ஓ இதை நாலில் ஒன்றில் வந்தால் குர்ஆன் இதை வார்த்தை வந்தால் மிச்சம் தூரத்துக்கு நான் முதல்ல சொன்னமா 80% 90% அது வந்து நிகழ்காலம் சரியாம்மா ரைட் ஓகே நாங்கள் கொஸ்டின் செய்ய போமா எத்தனை கொஸ்டின் பார்த்துக்கோங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அப்புறம் பிரிண்ட் அவுட் தந்த பிறகு சொல்லுவானே நிறைய தந்திக்குதுன்னு பாருங்கள் ஈனை வந்து எத்தனை இருக்குது 17 இருக்குது ஈனை சரியா அப்புறம் ஈனை எத்தனை இருக்குது 38 இருக்குது 38 என்ன தந்திக்கிறாங்க நிகழ்காலம் மட்டும் பிரதி பேர் சொல்ல காண்பிடியா எப்படி சரி அப்புறம் என்ன இருக்குது ஓகே இது வந்து நாளைக்கு பார்ப்போம் சரியா நாளைக்கு செய்வோம் இது மாற இம்பார்ட்டண்டான டாபிக் உண்டு ஆனால் இது சரியான லேசிம்மா இது பாடமாக ஒன்றும் இல்லை சரியான லேசி சரியா இதுதான் எனக்கு லேசான டாபிக் அதை நான் நாளைக்கு சொல்லித்தரேன் இன்றைக்கு இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் செய்வோம் சரியா எனக்கு இன்னும் கொஞ்சம் 10-15 இருக்குது ஓகே தமிழ் உதவிக்கு என்ன எழுதிக்குது
குறிப்பு தமிழ் உதவி குறிப்புகளின் அடிப்படையில் மொழிபெயர்க்கவும். ஓகே, இதை உதவி யூஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மொழிபெயர்க்கன்னு சொல்கிறாங்க. சரிதானேம்மா? செய்வோம்மா? அப்போ வாக்கியத்தை செய்ய சொல்கிறாங்க, அர்த்தத்தை பார்க்க சொல்கிறாங்க. ரைட், ஓகே. மொழிபெயர். ஓகே, இந்த கலீலம்மா நான் வெட்டுறேன். சரியா? இதுதான் ஃபிகல். இதுதான் ஃபிகல். இது முதல்ல சொல்லுங்கள், இது நிகழ்காலமா, இறந்த காலமா இல்லை நிகழ்காலமா? இது செஞ்சு கொண்டிருக்கிற தனி இல்லை, அர்த்தத்தை பார்க்க வேணும். இதை பார்த்து சொல்லுங்க. ஓ, நான் சொன்ன நாலு எழுத்துல ஸ்டார்ட் ஆகுறது நிகழ்காலமிக்க சான்சிக்கண்டு. என்ன 4 எழுத்து? ஒண்டோ நூன், இல்லாட்டி அலிஃப், இல்லாட்டி யா, இல்லாட்டி நூன் அலிஃப். நான் சொன்னேன் ஆன்டி என்று என்ன வச்சுக்கொள்ள சொல்லி. அலிஃப், நூன், அன், டி. டி யாரு? டி ஒன்று அலிஃப், அலிஃப், நூன், அன். இது வந்து டி வந்து யார் தெரியுமா? தா. ஏன்னா டி என்று வார்த்தை உண்டு அரபில் இல்லை. தா தான் டி அவங்களுக்கு. சரிதானே? இது யா, ஆன்டி. சரிதானே? அப்போ இது எப்படி ஸ்டார்ட் ஆகிக்குது? நூனா தால ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது வந்து நிகழ்காலமைக்க சான்சிக்குதா? சான்சிக்கு ததக்கருன்னு தால ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எதை பார்க்கணும்? இதில் உள்ளுக்கு ஒரு பிரதி சொல்லிக்கிறாரே, அவரை கண்டுபிடிக்க நீங்கள் யாரை பார்க்கணும்? ஸ்டார்ட்டில் தாய்க்குது, முடிவில் நூன் இல்லை. அதை சவுண்டை சொல்லணும். என்னது? என்ன சவுண்ட்? ஊன சவுண்ட் ஈக்குது. மாஷால ஊன சவுண்ட் ஈக்குது. அப்போ தால ஸ்டார்ட் ஆகி ஊனைந்தா இவருக்குள்ள யார் ஈக்கிறே? அவர்கள் ஈக்கிறாங்க. ஹும் ததக்கருன. மாஷால்லா, மாஷால்லா, கண்டுபிடிச்சினீங்க. ஹும் ததக்கருன. அப்போ தக்கரா ஜிக்ர் பண்ணுறது தானே? ஜிக்ர் தான் இதுக்குள்ளிக்குது. பாருங்க, தாவையும் ஊனையும் அங்கிட்டாங்கன்னா நடுவில் ஈக்கிற வார்த்தை தெரியுமா? ஜாக்கரா. எங்களுக்கு தெரியும் ஜிக்ர். ஜிக்ர் என்ன? ஞாபகப்படுத்துறேன். ஜிக்ர் பண்ணுறேன், ஞாபகப்படுத்துறேன். அப்போ ஜிக்ர் என்று ஞாபகப்படுத்துறேன், இல்லாட்டி நினைவு கூறுறேன். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். யார் நினைவு கூறுறேன்? அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். மாஷா அல்லாஹ். ததக்கருன் என்றால் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். விளங்கிச்சா இல்லையா? ரைட். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் குர்ஆன் லீக் தான், கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குது உங்களுக்கு. மாஷா அல்லாஹ். ஓகே, இப்போ என்னது அடுத்த வார்த்தை? யல்லிமூன. அடுத்த வார்த்தை என்ன? யல்லிமூன. எதில் ஸ்டார்ட் ஆகுது? யால் ஸ்டார்ட். ஓ, கொஞ்சம் இல்லைங்க, மன்னிச்சுக்கோங்க. பிழையாவிட்டு நானும் அதை மறந்துட்டேன். சொல்லுங்க பார்க்க, என்ன பிழையாவிச்சுட்டு. நல்ல பிழையாவினா தான் நாங்கள் டக்குன்னு படிப்போம். ஊடையில் முடிஞ்சது சரி. ஊடையில் முடிஞ்சதுக்கு ஸ்டார்ட்ல என்ன எழுதிச்சு? தால ஸ்டார்ட் ஆகி ஊடையில் முடிஞ்சா என்ன? அந்தமில்ல, அந்த வந்து தால ஸ்டார்ட் ஆகுது, ஊனையில முடியுது. அப்ப சாட்ட பாருங்க. நான் சொல்லுங்க சாட்ட வாயால. ஆனா சரியான பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டணும், உடச்சுக்கொண்டு போக கூடாது. அப்ப என்சுருன இல்ல, ஊனத்தான். ஆனா என்சுருன இல்ல. தன்சுரு ஹுமா தன்சுரானி. ஹும் தன்சுரு இல்ல, ஹுமா ஹுமா ஹுன்ன. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. இன்னும் வரல. அந்த தன்சுரு அன்துமா தன்சுரானி அன்தும் தன்சுரூன. வந்துட்டா? அந்தும் தன்சுரூன, அந்தும் ததக்கரூன, அந்தும் ததக்கரூன. நீங்கெல்லாம் நினைவு கூறுகிறீர்கள். கலீலம்மா ததக்கரூன. கலீலம் என்ன? கொஞ்சம்தான் நீங்க எல்லாம் என்ன திக்ர் செய்றீங்க. நாங்கெல்லாம் நன்றி கெட்டவர்கள் தானே. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் தான் எல்லாம் சுபம் தான் திக்ர் செய்கிறேன். நாங்கள் நிறைய பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. அப்போ மன்னிச்சுக்கோங்க, இது வந்து தாவை மறந்துட்டு தா வந்து சுட்டியும் அந்தும்மாவாகும். அந்தும் ததக்கருன. யா வந்தீந்தா
ஹும் தா வந்து சுற்றி அந்தும் ரைட் இது இதுதான் இப்போ இதை கட்டோன்னு தான் என்ன வந்துச்சு யா வந்திக்குது ஊனேல முடியுது இது லேசி இப்போ உங்களுக்கு தாரிக்கிற இதுக்குள்ள இவ குளிக்கிறது அந்த ஹும்மிக்குது ஹும்மிக்கிறாரு ஹும்மிக்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் இதில் தவறு நியாயம் தவறு செய்வது அநியாயம் செய்வது யார் அநியாயம் செய்கிறே அவர்கள் அநியாயம் செய்கின்றார்கள் அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள் விளங்கிச்சா ரைட் ஓகே நாங்கள் இப்படி இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு குர்ஆனில் போனால் அது எக்ஸாக்ட் இடத்தை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணல இப்போ சும்மா ரஃபுக்கு தான் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணோம் சரி தானே சரி இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி நீங்களே சொல்லுங்கள் பார்க்க தாலி ஸ்டார்ட் ஆகி நூனில் முடியுது தாலி ஸ்டார்ட் ஆகி நூன்னு சொல்லக்கூடாதும்மா ஊனை என்று சொல்லணும் இந்த வாவே சேர்த்து தான் சொல்லணும் தாலி ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடியும் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தாலி ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடிஞ்சா என்ன இது அந்தும் 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 இறப்பது தெரியுமா இதை பாருங்க அது தாவை வெட்டி ஊனைய வெட்டினா என்ன எழுத்து உள்ளுக்கு ஈக்குது பாருங்க மூத்து என்ன எழுதிக்குது மவுத் கண்ணிங்களா இதை ரெண்டே வெட்டினா உங்களுக்கு கண்டுபிடிக்கல அர்த்தத்தை மவுத்தா சாவுறது தான் இதுக்குள்ள ஈக்குது யார் இறக்குறாங்க அவர்கள் நீங்கெல்லாம் மவுத்தா இறக்கிறீர்கள் நீங்கெல்லாம் இறந்து கொண்டிருக்கிறீங்க இறப்பத்தானே நீங்க எல்லாம் மவுத்தாவி நீங்க இல்ல மவுத்தாவுவீங்க இல்ல மவுத்தாவுறீங்க அப்படிதான் நீங்க எல்லாம் மவுத்தாவுறீங்க இறக்குறீங்க அப்படி இறக்குறீங்க ஃபீஹா தமூத்தூன் சரி ஓகே ஓகே தமூத்தூன் ஆனா ரெண்டு அர்த்தம் இருக்குதா இல்லை தமூத்தூனைக்கு வராது ரெண்டு அர்த்தம் வராது ரெண்டு அர்த்தம் வந்து தன் சுருக்கு தான் வரும் ரெண்டு அர்த்தம் இதுக்கு ஒரு அர்த்தம் தான் வரும் இது எல்லாம் நீங்க எல்லாம் தான் தாளை வந்து ஊனையில முடிஞ்சா ஒரு அர்த்தம் தான் அந்தும் தான் சரிதானேம்மா ரைட் ஓகே அந்த குர்ஆனில் வச்சு பாப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு என்னத்தை தான் சொல்கிறான்னு சரியா இது எல்லா ஆயத்தையும் நாங்கள் இன்ஷால்லா படிப்போம் ரைட் ஓகே இதை சொல்லுங்கள் இது உங்களுக்கு லேசி சொல்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகுது அட்டவக்கலு அன வயன்சுருமா என்சுரானி என்சுருன இம்மா இது எதில் ஸ்டார்ட் ஆகுது ஆல ஒன்றே தான் ஸ்டார்ட் ஆகும் அது சரி லேசி அது சாட்ட சொல்ல தேவையில்லை ஆவும் நூனும் லேசி ரெண்டு தான் இருக்குது அன அத்த வக்க ஊ எப்படி முடியுது அது அன அத்த வக்க ஊ அன அன்சுரு மாதிரி என்ன அர்த்தம் சாய்வது நாங்க சாய்தோம் நாங்க இல்ல நான் சாய்ந்தேன் இல்ல நான் சாயிரேன் ரைட் தானே ஓகே அதுவும் லேசி இது லேசி மாதிரி விளக்குதுன்னா கொஞ்சம் அதனால சாட்ட மாஷால படிச்சிங்க தானே ஓகே அடுத்த வார்த்தை என்ன ஃபத்தகூலு இதுல உம்மா இந்த ஃபாய்க்கு தானே இந்த ஃபா மிச்சம் தூரத்துக்கு வந்து அது வந்து அதை சேர்க்கறதுக்கு வாரைத்தான் அது வா இது சரியான வார்த்தை என்ன தெரியுமா தக்கூலு தான் சரியான வார்த்தை இப்போ யார் இதை தக்கூலுவை செஞ்சை ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஓ தால ஸ்டார்ட் ஆகி தால ஸ்டார்ட் ஆகி எதுல முடியுது லூல ஊல முடியுது ஊ சவுண்ட்ல முடியுது தன்சுரு மாதிரி தன்சுரு ஹிய தக்கூலு சரிதானே அவள் 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 சொல்வது அவள் 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 சொல்கிறாள் அவள் சொல்கிறாள் ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தம் அது என்ன ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன అంతేం తన్సురు ఏం తన్సురు అంతేం తన్సురు ನೆನಪಿಗಿದ ರಸನ್ ಅಪ್ಪ ಈಗ ಅಂತ ತನ್ಸುರು ಎಡುಕೆ ಮೇಲೂ ಅಂತ ತಕೂಲು ಎಡುಕೆ ಮೇಲೂ ಹಿಯ ತಕೂಲು ಎಡುಕೆ ಮೇಲೂ அப்போ ரெண்டு அர்த்தம் மீன் எடுக்கணும் அவள் செல்கிறாள் எடுக்கலும் இல்லாட்டி நீ செல்கிறாள் என்று எடுக்கோ மேலும் நீங்க செல்றீங்க என்று எடுக்கே மேலும் அவள் செல்றாள் என்று எடுக்கே மேலும் ரெண்டு அர்த்தமும் எடுக்கணும் குர்ஆனை பார்த்து அவளா நீயாண்டு கண்டுபிடிக்கணும் நான் சரிதானே ரைட் ஓகே இதை பேலன்ஸ் உங்களுக்கு செய்யலுமாம்மா பேலன்ஸ் செய்யுங்க நான் வந்து
இதை கொஞ்சம் சொல்லித்தாரேன். இதில் என்ன செய்யுது டிஃப்ரெண்ட் உண்டுனா மற்ற பேப்பர் கொஞ்சம் முடிச்சுட்டு அதே முடியும் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். இது என்னது வாசிங்க பார்க்க என்ன எழுதிக்கிறது? நிகழ்காலம் மற்றும் பிரதிபெயர்கள் தமிழ் உதவி குறிப்புகளின் அடிப்படையில் மொழிபெயர்க்கவும். அதே மாதிரி ஒன்று தான் வந்திக்குது. ரைட், ஓகே. ஒன்றாவது பார்ப்போம். ஓகே எழுத்தியானிஹா. இது என்ன தெரியுமா செஞ்சுக்கிறாங்க? நினைவிக்குதா பிரதி சொல்லுண்டு சேரும் பின்னுக்கால வந்து அதில் 4 ஸ்டெப் நாங்கள் சொன்னோம். ஒன்றாவது என்ன செய்யணும்? பிரிக்கணும். இதில் பிரிக்க சொல்லுங்கள். யாரை பிரிக்கணும்? மாஷால்லா கண்டுபிடிச்சிட்டீங்க. இவரை பிரித்து எடுக்கணும். இவர் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ரெண்டாவது என்ன செய்ய? இது ஒன்றாவது. ரெண்டாவது என்ன செய்யணும்? அர்த்தத்தை பார்க்கணும். ரைட், எழுத்தியானிக்குள்ள தாரிக்கிறேன்னு கண்டுபிடிங்க பார்க்க. எழுத்தியானி எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து இந்த பக்கத்தால இங்கிட்டால பார்க்கணுமா? எழுத்தியானி என்சுருன சாட்ட சொல்லுங்க பார்க்க. என்சுரு ஹுமா என்சுரானி பஸ் ஸ்டெப் ஒடிச்சு கொண்டு போறீங்க. இப்போ ஹுவ என்சுரு ஹுமா என்சு ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுருன இய தன்சுரு. பஸ் ஸ்டேஷன் பாஸ் ஆகி போடு. நல்லா பாருங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் பாருங்க. எதில் ஸ்டார்ட் ஆகுது? யாழ ஸ்டார்ட் ஆகுது. எதில் முடியுது? ஆணில முடியுது. நீங்க யாழ ஸ்டார்ட் ஆகி ஆணில முடிஞ்சுன்னா என்ன நிப்பாட்டுங்க பஸ். ஹுமா என்சுரானி. ஹுமா என்சுரானி 2 பேர். அப்போ இதேன்னு சொல்லுங்க. ஹுமா எழுத்தியானி. ஹுமா எழுத்தியானி. ஹுமா எழுத்தியானி. அப்போ தாரிகிரை ஹுமா. ஹுமா என்ற அர்த்தம் என்ன? கொண்டு வருது. யாரு கொண்டு வந்தை? ஹுமா கொண்டு வந்தாங்க. அவர்கள் அவர்கள் இல்லை, அவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். அவர்கள் இருவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இருவர்கள் கொண்டு வருகிறார்கள். இப்ப ரெண்டாவது ஸ்டெப் சரியா? மூணாவது என்ன செய்யணும்? மூணாவது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கணும். இல்ல, மூணாவது இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அவர்கள் இருவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஹா என்ற என்ன? அவள். அவர்கள் இருவர்கள் கொண்டு வருகிறார்கள் அவள. அதுதான் 4வது ஸ்டெப் சேர்த்து சொல்லணும். அவர்கள் இருவர்கள் கொண்டு வருகிறார்கள் அவளை என்றும் சொல்லேலும், இல்லாட்டி அவர்கள் மாஷா அல்லா அவர்கள் இருவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதை. அது குர்ஆன்ல தான் பார்க்கணும். அது என்ன சரிதானே? ரைட், ஓகே. ரெண்டாவது இது ஒரு 3-4 செய்கிறேன் சரியா? அப்புறம் நீங்கள் தனியாக செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க தனியாக. யுகாத்திலூனக்கும் முதலாவது என்ன செய்யணும்? கும்ம கண்டுபிடிச்சிருக்கேன் மாஷா அல்லாஹ். உங்களுக்கு பட்டாசுன்னு அல்ஹம்துலில்லாஹ் வேலை இதாக கும்ம பிரிச்சாச்சு. இதை கும் இல்லைன்னு நினச்சிக்கொண்டு யுகாத்திலூன அதை மொழிபெயர்க்கணும். நீங்கள் ஸ்டார்ட்டையும் கடைசியும் பார்க்கணும். எப்படி ஸ்டார்ட் ஆகுதுமா? யூல ஸ்டார்ட் ஆகுது. எப்படி முடியுது? ஊனையில முடியுது. எது யூல யால ஸ்டார்ட் ஆகி ஊனையில முடியுது சாட்ல? ஹும் என்சுரூன். அப்ப யாரு செய்யற இத? அவர்கள் செய்யறாங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க? சண்டை செய்வது. அவர்கள் சண்டை செய்கிறாங்க. அவங்க சண்டை செய்கிறாங்க. அவர்கள் சண்டை செய்கிறார்கள். அது டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன செய்யணும்? இவரே மொழி பெயர்க்கணும். இப்போ கும்ம உங்களுடன். இப்போ எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவர்கள் சண்டை செய்கிறார்கள் உங்களுடன். மாஷா அல்லாஹ். கண்ணியெல்லாம் குர்ஆனை டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு டிரான்ஸ்லேட் உண்டு எழுதி இப்போ குர்ஆனுக்கு. மாஷா ஓகே அம்மா. ஓகே, அவசரப்பட வாரம் நிறைய இது படிக்கிறது படிக்கவே இல்லை. அப்படி நினைச்சு எல்லாரும் டிரான்ஸ்லேட் எழுதுனா நல்லா இருக்கும். ஓகே, நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து டிரான்ஸ்லேட் எழுதுறது இல்லை. எங்களோட நோக்கம் ரப்போட பேசுறது. இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்லிக்கிறேன்னு கேட்குறது. ரெண்டு நோக்கம் இது மறக்கூடாது. 1வது நோக்கம் நான் தொலைப்போக்கில் ரப்போட பேசுறது. 2வது நோக்கம் என்ன? அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு நாங்கள் அதெல்லாம் ஒன்று தான். அதெல்லாம் 1வது நோக்கம். 2வது நோக்கத்தை மறக்கூடாது. 2வது நோக்கம் என்ன? அதுங்களை வாழ்க்கையில் எடுத்து மற்ற அது ரெப்போட பேசுறது, வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே 1வது நோக்கம் தான் வருது. இந்த முக்கியமான நோக்கம் உண்டு. அதை மறக்கிறீங்க. அது என்ன? அதுதான் நாங்கள் எப்படி ரப்போட பேசுகிறோமோ அதே மாதிரி எல்லாருக்கும் அதை
அது பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி என்ன நாங்கள் படித்து நாங்கள் மட்டும் ரப்போட பேசுறது இல்லை, எல்லாத்துக்கும் அதை எத்தி வைக்க எல்லாத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும் நிம்மதியாக குர்ஆன் ஓதுக்கொண்டு ஈந்தாங்கன்னா இன்றைக்கி நானும் நீங்களும் காருக்குள்ளே இருந்து கொண்டு குர்ஆன் படிக்க மாட்டோம், ஏன்னா குர்ஆன் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கவலைப்பட்டாங்க, அவங்களுக்கு இன்பமானதே தொழுவை, அந்த தொழுவையை விட்டுட்டு அவங்க பேசி தவத் கொடுத்தாங்க. மனுஷர் ஏச அன்றைக்கு அவங்க பட்ட கஷ்டம் துணி தான் இன்றைக்கு நாங்கள் முஸ்லீம் ஆகிக்கிறோம். அது சுற்றி மின்ஷால நாங்கள் மட்டும் தனியாக சொர்க்கம் போகிறது இல்லை, நாங்கள் மட்டும் தனியாக குர்ஆனை என்ஜாய் பண்ணுறது இல்லை. அது என்ஜாய்மெண்ட்டாக அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் சரி தாரசரி கண்டா குர்ஆன் படிக்கிறீங்களா, கொஞ்சம் படிங்களே, அர்த்தத்தை கொஞ்சம் பாருங்களே அப்படின்னு சும்மா ஒரு 2 வார்த்தை சரி சொல்லணும். ஏன்னா நாங்கள் அடைக்கிற இன்பத்தை நான் வந்து நேற்று சுபானில் ஒரு குர்ஆனாயத்தை பார்த்தேன். இன்ஷால்லா உங்களுக்கு நான் ஒரு டைமுக்கு படித்தாரன். என்னது இன் ஷக்கர்த்தும் ல அசீஸன்னக்கும், சுப்ஹானல்லாஹ். அதுட அர்த்தம் இப்போ எல்லாருக்கும் சரி சிம்பிள் அர்த்தம், நீங்கள் சுக்குர் செஞ்சால் நான் உங்களுக்கு கூட்டி தருவேன் அல்ல சுபான்னு சொல்கிறேன். ஆனால் அதை கிராமரை படிக்க போகலிக்குமா, எனக்கு நேற்று முழு நாள் அது தான் தலையில் சுற்றி கொண்டிருக்குது, இன்னும் தலையில் அது தான் சுற்றி கொண்டிருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு நாளைக்கு அதோட அர்த்தத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, யாரில் நான் உனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேன், உனக்கு சுக்குர் மட்டும்தான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு அதோட அர்த்தம் சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு அர்த்தம் சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அதை படித்ததுலேருந்து எனக்கு ஆசை எல்லாருக்கும் அது சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் கிராமர் தெரிஞ்சாங்களுக்கு தான் அது கொஞ்சம் சொல்ல இயலும். நார்மலாக சொன்னால் விளங்கும், ஆனால் அது கிராமர் விளங்கின அளவுக்கு விளங்காது. ஓகே, இதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க. முதல்ல என்ன செய்யணும்? இதை 3வது கும்ம பிரிக்கணும். இதை கட்டாயம் இதை பிரிக்கணும். இதை பிரிக்காட்டி வந்து கஷ்டம், சரிதானே? ஓகே, பிரிச்சாச்சு. இப்போ எயிலுவை மொழிபெயர்க்க பார்க்க. எயிலு என்றா தாரிக்கிற இதுக்குள்ள ஹுவயயிலு. மாஷால்லா, பாடத்தோன்னே சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன அர்த்தம்? உங்களுக்கு அறிவுரை கூறுவது. உங்களுக்கு அறிவுரை அட்வைஸ் கொடுக்குறேன். அறிவுரை கூறுவது. யார் அறிவுரை கொடுத்தை? அவன் அறிவுரை கூறுகிறான் உங்களுக்கு. எல்லாரும் உங்களுக்கு என்ன எல்லாரும் தானே? அவன் அறிவுரை கூறுகிறான் உங்களுக்கு. மாஷா அல்லாஹ். எங்களுக்கும் இப்போ இதை படிச்சுன்னு சொல்லி குர்ஆன் இப்போ எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண போவானம், அசைன்மெண்ட் மட்டும் செய்யுங்க சரியா? அது அவசரத்தில் ஓகே இப்போ எனக்கு விளங்குதுன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ண போவான். அப்படி விளங்குறல்ல, நீங்கள் அது அதில் அர்த்தம் போட்டிக்கிற சுற்றி விளங்கு. ரைட், ஓகே. இது கடைசியாக பண்ணுறேன், அப்புறம் தனியாக பண்ணுங்கள் சரியாம்மா? இதோட முடிச்சுடுவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன வார்த்தை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? யுஹுஜிபுக்க பிரிக்கணும். ஓகே. அப்போ என்ன பேலன்ஸ் ஆகுது? யூஜிபு என்ன யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது. எது யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊல முடிஞ்சு? யூஜிபு. மாஷா அண்ணா அப்படித்தான் சொல்லணும். என்சுரு என்று சொல்லிட்டு என்சுரு யூஜிபு. என்ன பிரச்சனைண்டா என்சுருல யா ஈக்குது, இன்னும் யூ ஈக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான். யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊல முடிஞ்சு யூஜிபு. அவன் நீக்கிறான். அவன் என்ன செஞ்சான்? இல்ல கொஞ்சம் அர்த்தத்தை பாருங்க. அர்த்தம் முதல்ல இது அந்தக்கு போவான, அந்தக்கு போனீங்கன்னா குழம்பிடும். ஈர்க்க செய்வது. அப்ப யார் ஈர்க்க செஞ்சை? ஈர்க்க செய்யறேன்னா நான் நினைக்கிறேன் ஒருத்தரை கவர்ச்சி பண்றது, உங்க அவரோட பக்கம் இழுக்கிறது. இம்ப்ரெஸ், இங்கிலீஷ்ல இம்ப்ரெஸ் என்று சொல்ல. இது முனாஃபிக்களுக்கு வர அவன் ஈர்க்க செய்தான். உங்களை யூஜிபுக்க. உன்னை கேட்டானே. உங்களை உன்னை சரி, எல்லாம் ஒரு அர்த்தம் தானே? இல்ல, கே வந்தா உத்தர் தானே. நீ என்ன உத்தர்? உங்களை தானே சொன்னீங்க? இல்ல, உங்களை என்ன உத்தர் தானேம்மா? உங்களே என்ற நிறைய பேர் என்னம்மா உன்னை என்றா ஒத்த. உன்னை என்றா ஒத்த. உன்னை என்றா உன்னை. ஓகே, என்ற தமிழ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. உன்னை என்றா ஒத்த. ஓகே, அப்ப உங்களே என்றால் எல்லாரும் ரெண்டு. ஓகே, உன்னை உங்களை என்றா பிலாப். அப்ப இன்னைக்கு அன்றைக்கு கேத்தானே, அந்த கேத்தான். கும்மென்னு வந்தா தான் உங்களை. கும்மென்னு வந்தால் உங்களை. மாஷா அல்லாஹ். ஓகே, இது வந்த இந்த கும் வந்தா தான் உங்களை. எனக்கு கொஞ்சம் தமிழ் கிளாஸ் ஒன்று எடுங்க அப்போ எனக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே, சரி. எப்படி சரி? யூஜிபுக்க என்ன? அவன் உங்களை ஈர்க்க செய்தான் அப்படி சொல்ல மேலும், இல்லாட்டி அவன் ஈர்க்க செஞ்சான் உங்களைன்னு சொல்ல மேலும். ஆனால் தமிழ்ல வந்து சாரி நீங்க சொன்னதான் சரி. அவன்
உங்களை ஈர்க்க செய்தான். விளங்கிச்சா? தானே முன்னுக்கு வாரே. அவன் இல்லை, அவன் எப்படி முன்னுக்கு வரும்? உங்களை என்றது உன்னை, அவன் உன்னை ஈர்க்க செய்தான். அவன் உன்னை ஈர்க்க செய்தான். இல்லாட்டி இப்ப அரபுல சரியா அரபுல மாதிரி எடுக்கிறேன்டா, அவன் ஈர்க்க செய்தான் உன்னை என்ற அக்க பின்னுக்கு வர சுற்றி. ஆனா தமிழ்ல நாங்க அதை முன்னுக்கு போடுறோம், அதை உன்னைன்றது நடுவுல வரும். சரிதானேம்மா? அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. எப்படி சரி உங்களுக்கு அர்த்தம் விளங்கினா போதும். இப்போ அது எங்க வரும் அங்க வரும் என்றதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். ரைட், ஓகே. இப்போ இது விளங்கிச்சா? இது நான் நினைக்கிறேன் இது நீங்கள் அடுத்த தூரம் எல்லாம் விட நல்ல மாஷால ஈஸியாக சொன்னீங்க. இதை 38 முடிக்கணும். ஓகே, இன்ஷால்லா பிரிண்ட் எடுத்தார். நாளைக்கு நாங்கள் இதை படிப்போம். உள்ளே செய்பவர் எதிராக வெளியே செய்பவர். அது நாளைக்கு டாபிக் இன்ஷால்லா. அது 58 10 தாள் தாய்க்குதும்மா. 10 தாள் முடிச்சு மாஷால்லா. அதுக்கப்புறம் ஒரு தரக்கா போயிட்டு எல்லாம் கொஸ்டினையும் செய்வோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு இசும் ஃபுல்லாக மறந்திக்கும். 4 தன்மைண்டா என்னென்னு கேட்பீங்க நீங்கள். சரியா? எனக்கு தெரியும். சரியா? இசும் ஃபுல்லாக மறந்திக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இசும்ட வீடியோ ஒரு தரக்க போகிற ஃப்ரீ டைமில் பாருங்கள். நான் அங்கே ஆப்பில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பீடை போட்டு பாருங்கள். ஒரு 2 டைம்ஸ் ஸ்பீடாக இல்லாட்டி 1.5 டைம் ஸ்பீடுக்கு போட்டு பாருங்கள் இன்ஷால்லா. அப்போ இசுமை படிக்கலாம் உங்களுக்கு நினைவு வரும். இல்லாட்டி இப்போ நான் இப்போ இசுமை படித்து கொடுத்தா கேட்பீங்க, இசுமா அப்படியா அப்படின்னு நீக்குதான்னு கேட்பீங்க. சரிதானே? ரைட், ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு கிளாஸ் மாஷால்லா உங்களுக்கு நல்லா விளங்கிச்சு. எனக்கு விளங்கினாலும் உங்களுக்கு நல்லா விளங்கிச்சு மாஷால்லா. இதுக்கு முந்தின கிளாஸும் நல்லா விளங்கிச்சு. அதுக்கு முந்தின கிளாஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா ஹைர் இன்ஷால்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் விளக்கத்தை தாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை படிக்கிற எல்லாத்துக்கும் விளக்கத்தை கொடுக்குறோம். யார் முயற்சி செய்கிறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயமாக உதவி செய்வாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, அந்த வயசு பிரச்சனை இல்லை, படிப்பறிவிக்குதா இல்லை பிரச்சனை இல்லை. ரப்பு முயற்சி தான் பாய்க்கிறேன். உங்களுக்கு இது விலங்காட்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான். ஏன்னா நீங்கள் குர்ஆனை விலங்க ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. சரிதானேம்மா? ஓகே, அப்போ இன்னை முடிச்சுக்கொள்வோமா? சுப்ஹானல்லாஹ் துஆ கேட்கல. யா அல்லாஹ் இதை குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் யா அல்லாஹ் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துட்டு யா அல்லாஹ் எல்லாருக்குமே அந்த படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துட்டு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.